எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன், நல்லாவே இருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லு வீடியோவே எடுக்கலை. வீடியோ ஏன் எடுக்கலை, வேலை எதுவும் வரலையான்னு கேட்டால் வேலை வந்துச்சு. ஆனால் அந்த வீடியோ எடுக்கிற அந்த மைண்ட் செட் இல்லை. அதேமாரி சில தகவல் வந்துச்சு, அதை சொல்லவும் அந்த மைண்ட் செட் இல்லை. ஆனால் இருந்தாலும் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடணுமே, அதனால் காலையிலேருந்து சொல்லாத தகவலை இப்போ சொல்லி வீடியோ எடுத்துடலாம், நாளைக்கு அப்லோட் பண்ணிடலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். முதல் தகவல் என்னன்னு கேட்டால், வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு போகிறவங்களுக்கு தான் ஆபத்து. என்னடா ஆபத்து, என்னடா பிரச்சனைன்னு கேட்டால், ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் அந்த எபோலா நோய் ரொம்ப பரவி இருக்குதான். அதனால் அதன் முன்னெச்சரிக்கை காரணமாக வெளிநாடுகள்லேருந்து, குறிப்பாக இந்த எல்லா நாடுகளிலுமே, எதுக்கு ஒரு நாடு வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு போனால் ஏர் ஸ்விதா 2.0 அப்படின்ற அந்த இணையதளத்துள்ள போய் உங்களுடைய சுய விவரங்களை அதில் சொல்லணும். அதாவது உங்கள் ஃப்ளைட் நம்பரு, உங்கள் பேர், நீங்கள் இருக்கிற சீட்டு, எங்கேருந்து எங்கே போகிறீங்க, அங்கே போய் என்ன பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி அதில் கேட்டிருக்காங்க. அதில் போய் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஃப்ளைட் ஏறுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இது பண்ணால் போதும், பதிவிறக்கம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இந்தியாவில் போய் இறங்கி நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளியே போகும்போது அங்கே சுகாதார அமைப்புக்கிட்ட அதை காட்டினா போதும், மற்றபடி வேறு எதுவும் வேணால் அதை காட்டிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போய் உள்ளே செக் பண்ணி பார்த்தேன். அதில் இப்படி தான் வருது, இந்த சைடில் வருது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாரி தான் வருது. இதில் இருக்கை நம்பர்லாம் கேட்குது, ஃப்ளைட்டில் நீங்கள் போகிற இருக்கை நம்பர்லாம் கேட்குது. அதெல்லாம் போர்டிங் போட்ட அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். போர்டிங் போட்டு அந்த வெயிட்டிங்கில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த இதுவெல்லாம் ஃபில்லப் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் குவைத்தில் ஒரு வெளிநாட்டிலேருந்து 45 வாகனங்கள் குவைத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பொய் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கு குவைத்தோட உள்துறை அமைச்சுக்கும். அதுமாரி பொய்யான தகவலை பரப்பாதுங்க. இது வெளிநாடுகளில் இந்த குழப்பத்தை தான் உண்டாக்கும். அதுமாரி செய்தி எதனா வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், பொய்யான செய்திகளை பரப்பாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வங்கதேசத்து நபர் ஒருத்தர் போதைப் பொருள் அது இந்த பேப்பரில் நினச்சி கடத்த முயன்றது, வாங்க முயன்றதால ஒரு நபரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 3 தகவல் தான் இன்றைக்கி நான் கண்டது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஏர் சுவிதா அந்த வெப்சைட்டு தான் அது எனக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதை பற்றி எனக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகி நான் இது பண்ணும்போது அது எப்படிலாம் ஃபில்லப் பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு உங்கள் கூட்டு பிள்ளையை நினச்சி இந்த ஒரு தகவலை பெருந்தன்மையாக நினச்சி பாருங்கள். நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.